வணக்கம். இன்னைக்கு 11 ஏப்ரல் 2022. டைம் வந்து சரியாக 9:15 ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. செகண்ட் கேண்டில் போயிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் உடைய ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் வந்து 37,600 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எல்லாமே நம்ம செட் பண்ணியிருக்கோம். ரோபோவில் எம்டிஎம் செட் பண்ணிக்கலாம். செகண்ட் கேண்டிலுடைய ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்ச உடனே தான் நமக்கு தெரியும். செல் விழுந்திருக்கு, உடனே செல் விழுந்திருக்கு. ரோபோல எடுத்திருக்கு, டெர்மினல்லையும் எடுத்திருக்கு. 37,400 புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு. எம்டிஎம் பார்க்குறோம், 277 ரூபா 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. ஏன்னா செகண்ட் கேண்டில் நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. 300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. இப்போ 400 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு ஆவரேஜா. வெயிட் பண்ணி பார்ப்போம். 3 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்க்குறோம், செல் சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப இப்போ பை சைடு பை எடுத்திருக்கு, கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு. கால் ஆப்ஷன் எடுத்து இப்போ நியூட்ரலில் இருக்குது. ஓவரால் எம்டிஎம் 800 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கால் ஆப்ஷன் பை வந்தது. பை வந்து அப்படியே மேலே சைடு வேஸ் தான் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு எம்டிஎம் பார்க்குறோம். எம்டிஎம் வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலில் தான் இருக்குது. ஒரு 250 ரூபா தான் எம்டிஎம் மைனஸில் இருக்குது. இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் வந்து கரெக்டாக 10 மணி ஆகுது. நம்ம ட்ரெயிலிங் வந்து கரெக்டாக போயிட்டு ட்ரெயிலிங்கில் நம்ம கட் ஆகிடுச்சு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,268 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. பொசிஷன் எதுவுமே இல்லை. செல்லில் இன்னைக்கு காத்தால ஒரு லாட் எடுத்தது, திரும்ப வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி திரும்ப பையில் ஒரு லாட் எடுத்தது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயிலிங் போட்டு வச்சிருந்ததில் ட்ரெயிலிங்கில் கட் ஆகிட்டு இப்போ 2,300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் ஆல்மோஸ்ட் கட் ஆகிடுச்சு. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.